நீ சரியான ஆளுதான். இந்த மாதிரியான ஒரு வீட்டையா ஒரு பொண்ணுங்க படிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவ? இதுல பசங்க மட்டும் இல்ல, ஒரிஜினல் பேயே பயந்துரும். ஐயோ, யாராவது சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? சத்தம் கேட்டு நான் ஓடி வந்து பார்த்தப்போ இவன் அடிபட்டு கிடந்தான். ஏதோ ஒரு உருவம் ஓடி போறத நான் பார்த்தேன். சரி, பிடி. வந்துட்டீங்களா சாமிஜி? சாமிஜி இல்ல, விஷ்ணு. நீங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா விஷ்ணு நாராயணன்னு கூப்பிடலாம். Can I come in? வாங்க. ஓகே. ஹாய் சார். ஹாய். பயணம் எப்படி இருந்தது? ஃபைன். வாங்க. பூஜா, நான் யாருன்னு தெரியுமா? இதுதான் பூஜா. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் பழைய பூஜாவா பார்ப்பேன். இவங்க கிட்ட எதுவும் கேட்காம பதில் சொல்லணும். அதுக்கு அவங்களுக்கும் பதில் தெரியாது நான் யாருன்னு. விஷ்ணு, பிரச்சனை ஏதாவது சீரியஸா இருக்கா? ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆனா இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, வேற யாருக்கோ தான். அது யாருக்கு, அவங்க பிரச்சனை என்ன? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஏய், நீ தைரியமா போயிட்டு வா. இவங்களுக்கு பாதுகாப்பா நான் இங்க இருக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பை. இந்த இடம் இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரபாகர் சார் கையில தான் இருக்கு. முன்னாடி இங்க ஏதோ ஒரு பெரிய ஜமீன்தார் தங்கியிருந்தார் போல இருக்கு. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த பூட்டியே வச்சிருக்காங்க. சமீபத்துல தான் அந்த பொண்ணுங்க இங்க வந்திருக்காங்க. நான் இங்க வந்து ஒரு சில மாசம் தான் ஆயிருக்கு. விவசாய வேலைக்கு பார்த்து ஏதோ 4 காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது பிரபாகர் சார் தான். இந்த இடத்த பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு கிழக்கு பக்கம் ஒரு கோயில் குளம் இருக்கு. அதோட தெற்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு ஒண்ணு இருக்கு. அங்க தங்கி இருக்கிற ஜானுமாங்கிற பொம்பளை இந்த வீட்டுல வேலை பார்த்திருக்காங்க. பழக்கம் இல்லாததெல்லாம் செய்ய வேண்டாம். தலை சுத்திடும்.
நல்ல காரமான புகையல. கவனமா தானே இல்லைன்னா திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன். அது சரி. ஆனா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு பாக்குறேன். ஆ? ம். ம். பெரிய வீட்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல? நான் கும்பிடுற கடவுள் எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்துரும். கருப்பசாமி இருக்கா? சாராய பூஜை இருக்கு. ம். ம். நீ சரியான ஆளு தான்டா, சரியான ஆளு தான். நான் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த சிவராம் சொல்றேன். பெரிய குடும்பத்தோட ஆனந்த் முதலாளியோடையும் மாதவி அம்மாவோடையும் ஒரே ஒரு பையன். அந்த வீட்டோட மேற்கு பக்கம்தான் மனை இருக்கு. ஆனந்த் முதலாளியோட மருமக ஊர்மிளா அவங்க கிட்டதான் வளர்ந்தாங்க. சிவராம நானா வரேன். ஆடணுமா? வா 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 பார்த்து உட்காரு. உட்காரு. நல்லா பிடிச்சுக்க. ஊர்மிளாவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. ஹாய். அதுக்கப்புறம் ஆனந்த் முதலாளி அவங்க மனைவியும் தான் வளர்த்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ஊர்மிளாவுக்கு சிவராமனும் சிவராமனுக்கு ஊர்மிளாவும் ரொம்ப உயிரா இருந்தாங்க. பெருசானதுக்கு அப்புறமா சிவராமன் இல்லாத நேரத்துல அவளோட கல்யாணத்தை வலுக்கட்டாயமா வேற யார் கூடயோ பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பாவி ஆனந்த அன்னைக்கு ராத்திரி ஊர்மிளா அந்த வீட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. முதல் ராத்திரி அன்னைக்கு ஊர்மிளாவோட புருஷனும் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு. எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை குறையும். நான் சொன்னேன்ல, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அப்படி சொன்னா எப்படி? நீங்க போலீஸ்ங்கிறதுக்காக உங்க இஷ்டம் போல எங்களை டார்ச்சர். அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆனந்தனோட செல்வாக்குல எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க. அப்புறம் நானும் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். மாதவி அம்மா போன வருஷம்தான் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது ஆனந்த முதலாளி தான் செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போயிட்டாருன்னு. சிவராமனை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பாட்டிலும் காலி ஆயிருச்சு, காதையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கும் வருவீங்களா சார்? இனி வரும்போது பெரிய பாட்டிலா புடிச்சிட்டு வாங்க.
பூஜா, பூஜா, இப்ப எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ற? முடியல, என்னால முடியல. நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே? பூஜா, என்னோட இந்த கைய உன்னிப்பா கவனமா பாரு. நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். என் கைய மட்டும் உன்னிப்பா பாரு. கமான், கமான். உன்னை தொந்தரவு பண்ற பிரச்சனை என்ன? யாரோ என்ன சங்கிலியில கட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. உன்னை தொந்தரவு பண்றது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? சொல்லு. நான் தான். நீ யாரு? நான் ஊர்மிளா. உனக்கு நான் உதவி பண்ணட்டுமா? எனக்கு யாரோட உதவி தேவையில்ல. உன்னோட தேவை என்ன? சமாரம். ஊர்மிளா, நீ படிச்ச பொண்ணு தானே. யாரையும் கொலை பண்றதுக்கு மனுஷங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது உங்களை மாதிரி உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எங்களோட உலகத்துல சம்ஹாரம் தப்பில்ல. கர்மத்தால கிடைக்கக்கூடிய பலன் நன்மைதான். தீமைகள் அழியும் போதுதான் நன்மை உண்டாகும். தீய சக்தியை அழிக்கிறதா என்னோட நோக்கம். தீய சக்திகளை அழிக்கிற வேலை கடவுளோடதுதான். நான் ஒண்ணும் கடவுள் இல்ல. மத்த பொம்பளை பிள்ளைங்க மாதிரி நானும் ஒரு சாதாரண பொண்ணாதான் இருந்தேன். நான் வளர்ந்த பெரிய பொண்ணு ஆனதும் சிவராம் மேல இருக்கிற பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒளி பரப்புற எதுவுமே கீழே விழுந்து உடையக்கூடாது. அது சாதாரண விளக்கா இருந்தாலும் சாமி விளக்கா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும். உனக்கு என்ன பயமா? பாசமா? சொல்லு. சிவராம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். எந்த அர்த்தமா இருந்தாலும் பாசத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். அது சுயநலம் தான். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அது சுத்த போய். அதனால ஊர்மிளா, நீ என்னுடைய சுயநலம் தான். சுயநலம் மனுஷனு குடும்பக்காரன் ஆக்கலாம். ஆனா நீ என்ன அப்படி மாத்த மாட்டேன்னு தெரியும். நம்ம குழந்தை பருவம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னுடைய விளையாட்டு பொருட்களை எடுக்கிற பசங்களை நான் சும்மா விட்டதில்லை. வேற எதுவுமே வழி இல்லைனா அந்த விளையாட்டு பொருட்களை எப்படியாவது அழிச்சிடுவேன். சிவராம் ஆசைப்பட்டத மத்தவங்களுக்கு சொந்தமாக விட மாட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன். உன்னை பத்தி கிடையாது, பொதுவான ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அத்தைக்கும் மாமாக்கும் சொந்த பையனை பத்தி பயமா இருந்துச்சு.
யுத்தத்துல ஜெயிக்க கத்து கொடுத்தவங்களையும் உருவாக்குனவங்களையும் கொல்லலாம். இது என்னுடைய கொள்கை. தயவு செய்து அதை என்ன செய்ய வச்சிடாதீங்க. மெட்டாபிசிக்ஸ்ல டாக்டரேட் வாங்கினதுக்கு அப்புறம் சிவராம் துஷ்ட சக்திகளை பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. வடநாட்டுல இருக்கிற உஜ்ஜயினியில யார்கிட்டயும் சிஷியனா சேர்ந்து மந்திரத்தையும் தந்திரத்தையும் தப்பான முறையில பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆண்டவன் இப்படி மோசமான பையனை நமக்கு தந்ததுக்கு காரணம், போன ஜென்மத்துல பிராமணனை நான் சாகடிச்சதா ஜோசியர் சொன்னாரு. அந்த பொண்ணு அந்த பிசாசு கையில நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். வசந்தி பையன் ஜெயகிருஷ்ணன் இருக்கான்ல, ஊர்மிளாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் அப்படிதான். லண்டன்ல துபாயில எல்லாம் பிசினஸ் பண்றான். சிவராம உஜ்ஜயினில இருந்து வர்றதுக்குள்ள அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணத்து அன்னைக்கு என் அம்மாக்கு சொந்தமான வீட்டுல நானும் ஜெயகிருஷ்ணனும் கூடி வந்துட்டோம். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? எனக்கு சமையல் கட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணா நான் வருவேன். அது வரைக்கும் நீங்க இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவசரப்படாதீங்க. அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம் மட்டும்தான். அன்னைக்கு ராத்திரி நீ வெறும் பலியாடுதான். என்னை உருவாக்குனவங்க ஆசையை நிறைவேற்ற நெருப்புக்கு நடுவுல குதிச்ச சிறகு கருகி சாக போற ஈசல் தான் நீ. பூஜை செய்யும் போது ஓமகுண்டத்துல நெருப்புல வந்த மாற்றம், என் மனசுல அப்ப வந்த சந்தேகம், அதுதான் என்ன இப்ப இங்க வர வச்சது. கர்மயோகியான என்னுடைய கர்மத்திலிருந்து போக முடியாது சண்டாளா.
ஊர்மிளா, வேண்டாம். சின்ன வயசுல நீ சொல்லுவியே நான் உனக்கு தான். கிட்ட வராத. அப்புறம் எதுக்கு நமக்கு நடுவுல அவன்? என்ன ஒண்ணு பண்ணிடாத.